மத்திய அரசு வந்து 2500 கோடி வந்து 2500 கோடி வந்து தமிழக அரசே மாநில அரசு நிதியில இருந்து விடுவிக்கிறோம்ட்டாங்க. அந்த மாநில அரசு கொடுக்கிறேன் என்று அறிவித்ததை வரவேற்கிறேன். மத்திய அரசுக்கு இப்பொழுதாவது வெட்கம் வந்து அவர்கள் நிதியை தருவார்கள் என்று நம்புகிறேன். இந்த மாதிரி லட்சணை இருக்கு, லோகோ ருபீஸ் லோகோ அது வந்து மத்திய அரசு பாருங்க, மத்திய நிதியமைச்சர் அது மொழியில எழுதுற மொழி குறியீடு தான். இப்ப இங்கிலீஷ்ல எழுதும்போது, ஆங்கிலத்தில் எழுதும்போது RS தான் போடுறோம். பல ஆவணங்கள்ல RS தான் போடுறோம். தனியார் ஆவணங்கள்ல RS தான் போடுறோம். ஒரு குறியீடு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த இந்தி எழுத்து ஆர்ல போட்டு ஒரு கோடு இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. அதை பயன்படுத்த முடிஞ்சா பயன்படுத்தலாம். அதுக்காக இது பெரிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் அந்த முதல் குறியீடு முக்கியம் இல்லை, அதற்கு பிறகு வர எண்கள் தான் முக்கியம். அதுக்கு பிறகு சைஃபர் வந்துச்சுன்னா என்ன மதிப்பு அதுக்கு பிறகு 1 கோடி வந்துச்சுன்னா அது 1 கோடி மதிப்பு, அதுக்கு பிறகு 1000 கோடி வந்துச்சுன்னா 1000 கோடி மதிப்பு. அந்த நம்பரை தான் பார்க்கணுமே ஒழிய இந்த குறியீடெல்லாம் பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியும் எழுதலாம், அப்படியும் எழுதலாம்.